உங்கள் லேப்டாப்பில் நான் டெஸ்க்டாப் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஷட் டவுன் ஆகுதா, இல்லைனா உங்கள் லேப்டாப்பில் நான் டெஸ்க்டாப் ஓவர் ஹீட் ஆகுதா அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எனக்கு ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா, நான் ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுற கேம் எதுனா கவுண்டர் ஸ்ட்ரைக் தான். ஸோ அதுக்கு இப்போ அப்டேட் கூட கொடுத்துருந்தாங்க கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ன்னு. ஸோ நான் அந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக என்னோட லேப்டாப் ஷட் டவுன் ஆகிடும். ஸ்க்ரீனெல்லாம் ஆஃப் ஆகி ஷட் டவுன் ஆகிட்டு இருக்குது. நானும் நினச்சேன் கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கிராஃபிக்ஸ் டிரைவர்லாம் க்ளீனாக அன்இன்ஸ்டால் பண்ணி OS எல்லாம் ரீஇன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது, மறுபடியுமே ஷட் டவுன் ஆகிட்டே இருந்தது. டிரைவர்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணி க்ளீனாக போட்டாச்சு, OSமே போட்டாச்சு, எல்லாமே செக் பண்ணேன். ஆனால் நான் டெம்பரேச்சரை மட்டும் செக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு 1 இயர் தான் இருக்கும். 1 இயருக்கு முன்னாடி நான் என்னோட லேப்டாப்பில் தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக லோக்கல் ஷாப்பில் கொடுத்துருந்தேன். எங்கிட்ட தெர்மல் பேஸ்ட் இல்லை, அதனால் கொடுத்தேன். ஸோ அவங்களுமே 500 rupees சார்ஜ் பண்ணி இது கேமிங் லேப்டாப், ஸோ நல்ல தெர்மல் பேஸ்ட் போடுறோம், கூலர் மாஸ்டர் தெர்மல் பேஸ்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டாங்க. ஸோ 1 இயர் கூட ஆகலை. ஆனால் அதோட டெம்பரேச்சரை பாருங்களேன், நான் இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ போகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் OBS மட்டும்தான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறேன். அதுக்கே டெம்பரேச்சர் 68லேருந்து ஏதோ 70 டிகிரி வரைக்குமே போயிடுச்சு. ஜஸ்ட் நார்மலாக ஐடியலில் OBS மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது, அதுக்கே இந்த அளவு போகுது. ஸோ நான் இங்கே CPU கொஞ்சமாக ட்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 70 டிகிரியில் இருந்தது பாருங்கள், 1 செகண்டில் 95 போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா ஷட் டவுன் ஆகிடும். இது i5 9th gen லேப்டாப் CPU. இதில் மேக்ஸிமம் 100 டிகிரி வரைக்கும் தான் இது தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறமா ஷட் டவுன் ஆகிடும். இங்கே பாருங்கள் 96 போயிடுச்சு. ஸோ 1 செகண்ட் டைம் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடி இவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த CPUட டெம்பரேச்சர் சிச்சுவேஷன். ஸோ அதுவே இங்கே கீழே கிராஃபிக்ஸ் கார்டோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸில் நார்மலாக இருக்குது, அது ஓகே தான். ஸோ இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு மேலே போகிறது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் கிராஃபிக்ஸ் கார்டோட டெம்பரேச்சரை டெஸ்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஏன்னா அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். நான் தேவைப்பட்டால் அதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபியூரி மார்க் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு டெம்பரேச்சர் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, 57 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணாலுமே ரொம்ப அதிகமாகலாம் போகாது. அதை CPU பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாகவே அதிகமாகிடுச்சு. இப்போ கூட CPU ஏதோ 77லாம் போயிட்டுருக்கு. ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு 60ல் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூரி மார்க் கூட என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது, 1650. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேயே ஃபியூரி மார்க்லேயுமே மேக்ஸிமமாக 62 காட்டுது. எப்படி இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணாலுமே இது 80 டிகிரிக்கு மேலே போக சான்ஸ் இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே ஏறிட்டு இருக்குது டெம்பரேச்சர். ஆனால் CPU அப்படி இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இமிடியேட்டாகவே ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ இப்போ கூட ஏதோ 80க்கு மேலே போகுது. ஜஸ்ட் நான் கேம் பிளே எதுவுமே பண்ணலை, நான் இங்கே கிராஃபிக்ஸ் கார்டை தான் ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ அதேமே தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ OBS மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது, இருந்தாலுமே 86 போகுது. ஸோ இப்போ எகெயின் நான் CPU டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அடுத்த செகண்டே 96 95 போகுது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னே தெரில, ஏன்னா 1 இயர் கூட ஆகலை. நான் தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணி லோக்கல் ஷாப்பில் கொடுத்து தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இதனால தான் நானே தெர்மல் பேஸ்ட்டை மாற்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் NAC2 தெர்மல் பேஸ்ட் இல்லைனா ஆர்டிக்கோட MX4 இல்லைனா MX6 வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கிட்டேயுமே ஒரு சீப்பான தெர்மல் பேஸ்ட் இருந்தது, நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ அந்த தெர்மல் பேஸ்ட்டை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹையன் தெர்மல் பேஸ்ட்டுமே வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஹையன் தெர்மல் பேஸ்ட் தான் போடணும் அப்படின்னு, சீப்பான தெர்மல் பேஸ்ட் போடக்கூடாது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா ஹையன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் கண்டிப்பாக ஹையன் வாங்க தான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சீப் தெர்மல் பேஸ்ட்டில் எந்த அளவுக்கு இது டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது கூடவே எப்படி தெர்மல் பேஸ்ட்டை மாற்றுறது அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தான் காட்டுறேன். முதல்ல நம்ம லேப்டாப்போட பேக் பிளேட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம லேப்டாப்பில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட பேனில் ரிமூவ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் லேப்டாப்போட பேக் பேனில் ரிமூவ் பண்ணும்போது அது அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அப்படி இமிடியேட்டாக ஃபுல்லாக புஷ் பண்ணி எடுக்கிறாங்க, கொஞ்சம் மெதுவாகிடுங்க. ஏன்னா கீழே ஏதாவது கேபிள்ஸ் ஏதாவது கனெக்டில் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது காம்பவுண்ட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்லோவாகவே ரிமூவ் பண்ணி முதல்ல செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது கேபிள்ஸ் கனெக்டாக இருக்கான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் பிளேட்டில் 2 கேபிள்ஸ் கனெக்டில் இருக்குது. ஏன்னா என்னோடய லேப்டாப்பில் இங்கே LED ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கேபிள்ஸ் தான் இது. ஸோ நான் அதை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் லேப்டாப்ஸோட எந்த கேபிளை ரிமூவ் பண்ணாலுமே அதில் ஒரு லாக் வச்சுருப்பாங்க, 2 கலரில் இருக்குது பாருங்கள். அதில் இந்த ஒயிட்டு தான் அந்த லிஃப்ட் பண்ணுறது. ஸோ இதை லிஃப்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படி கேபிளை புல் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் ரொம்ப டைட்டாக இருக்கும், வராது. அப்படி நீங்கள் புல் பண்ணி எடுத்தாலுமே மோஸ்ட்லி டேமேஜ் ஆகி தான் வரும். ஸோ எப்போவுமே இந்த லாக்கை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேபிளை இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்துடும், இல்லைனா கேபிள் டேமேஜ் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் கேபிள்ஸை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேக் பேனல் செப்பரேட்டாக வந்துடுச்சு. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணோம். ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணுறது ஒவ்வொரு லேப்டாப்லேயுமே டிஃப்ரெண்ட் லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க.
ஸோ என்னோடதில் பார்த்தீங்கன்னா இதை பின்னாடி இப்படி புல் பண்ணிவிட்டு இந்த கேபிளை மேலே தூக்கி எடுத்தால் போதும். ஸோ எல்லா லேப்டாப்லேயுமே இதே சேம் மெத்தடில் இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்புக்கும் அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ என்னோடய லேப்டாப்பில் இதுதான் மெத்தட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹீட் பைப் இருக்குது, இதுக்கு கீழே தான் CPU GP இருக்குது. இங்கே சின்னதாக இருக்கிறது இதுதான் CPU, இங்கே பெருசாக இருக்கிறது இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டோடது. ஸோ நம்ம இதை தான் ரிமூவ் பண்ணி இதில் தான் தெர்மல் பேஸ்ட்டை போட போகிறோம். ஸோ இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேனை ரிமூவ் பண்ணோம், ஃபேனை ரிமூவ் பண்ணாமல் ஹீட் பைப்பை மட்டும் ரிமூவ் பண்ணோம், சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் ஃபேன்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். வென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் அடைச்சிட்டு இருக்கும் அந்த வென்ஸில். ஸோ அதை முதல்ல க்ளீன். ஸோ அப்புறமா இங்கே ஃபேன்ஸோட இந்த கனெக்ஷனை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம புல் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா டேமேஜ் ஆகி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஏதாவது புல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ பார்த்து புல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபேன் தனியாக வந்துடும். ஸோ இப்போ 2 ஃபேனையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஹீட் பைப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஹீட் பைப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே CPU GPUக்கு மேலே இந்த ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷரில் தான் அது ஃபுல்லாக கீழே இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ரேம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நான் அதையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் என்னோடய லேப்டாப்போட ஹீட் பைப்பை இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதே இல்லை. அன்றைக்கி ஷாப்பில் தான் கொடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைமாக. நான் க்ளீன் பண்ணும்போது கூட ரிமூவ் பண்ண மாட்டேன். நான் ரிமூவ் பண்ணால் மறுபடியும் ரீபேஸ்ட் பண்ணணும், என்கிட்ட தெர்மல் பேஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நான் இது வரைக்குமே ரிமூவ் பண்ணதில்லை. ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் என்னோடய லேப்டாப்பில். இப்போ எல்லா ஸ்க்ரூஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஏதாவது ஸ்க்ரூஸ் இருக்கான்னு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஹீட் பைப்பை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஷேக் பண்ணாலே அப்படியே மேலே வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் CPU. இங்கே பிரச்சனை என்னென்னா தெர்மல் பேஸ்ட் ஆக்சுவலாக ட்ரை ஆகலை. தெர்மல் பேஸ்ட் இப்போ கூட ஏதோ அந்தளவுக்கு ட்ரை ஆகலை, கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த CPU GPயில் மட்டும்தான் தெர்மல் பேஸ்ட்டை க்ளீன் பண்ணி மாற்ற போகிறேன். மற்றதெல்லாம் அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல பிராண்டட் தெர்மல் பேஸ்ட்டாக போடலாம். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த தெர்மல் பைப்பில் தெர்மல் பேஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணாதீங்க. இந்த ஏர் வென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் அடைச்சிட்டு இருக்கும் அந்த வென்ஸில். ஸோ அதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தெர்மல் பேஸ்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்க தெர்மல் பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பட்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஹீட் பைப்பை க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் இதை எதுவுமே நான் க்ளீன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதோட தெர்மல் பேஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ CPU GPU மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதோட தான் கிளியராக ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கே ஹீட் பைப்லேருந்து. ஸோ இப்போ லேப்டாப்பில் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே என்னென்னா ஆக்சுவலாக ட்ரை ஆகலை, அதனால தான் பிரச்சனை. ட்ரை ஆகி இருந்தால் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்திருக்கும். இங்கே தெர்மல் பேஸ்ட் ட்ரை ஆகாமல் இருக்குது, அதுதான் ரிமூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா கிளியராகவே க்ளீன் பண்ணிட்டேன். CPU + GPU மற்ற எந்த காம்பனன்ட்ஸுமே தான் க்ளீன் பண்ணல. ஏன்னா நான் அதில் தெர்மல் பேஸ்ட் போட போகிறதில்ல. ஸோ நான் யூஸ் பண்ண போகிற சீப்பான தெர்மல் பேஸ்ட் தான். இதோட ப்ரைஸ் 100 rupees தான், என்ன பிராண்டுன்னு கூட தெரில. ஸோ இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாக் 2 இல்லைன்னா ஆக்டிக்கோட MX4 இல்லைன்னா MX6 வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஏதாவது பேடு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா ஏரியாவுக்கும் ஈவனாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சரியாக போட்டுட்டேன். இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது வெளியே போட்டிங்கன்னா பட்ஸ் இல்லைன்னா கிளாத் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பெருசாலாம் வரல, இருந்தாலும் நான் சும்மா காட்டுறேன். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாம் இனிமேல் இதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்லேயே கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸோ அது கூட இதுவும் எக்ஸ்ட்ரா இருக்க வேணாங்கிறதுக்காக தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஹீட் பைப்பை மறுபடியுமே எடுத்த இடத்துல ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹீட் பைப்புக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதில் 4 ஸ்க்ரூஸ், இதில் 4 ஸ்க்ரூஸ். இப்போ நான் ஃபேன்ஸையுமே ரிமூவ் பண்ணியிருந்தேன், அந்த ஃபேனையுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு இப்போ டவுட் வரலாம், கவர்மெண்ட் லேப்டாப்பில் நாம் தெர்மல் பேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அதுலேருந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவான தெர்மல் பேஸ்ட்டெல்லாம் போட வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஆல்ரெடி இருக்க தெர்மல் பேஸ்ட் கண்டிப்பாக ட்ரை ஆகி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணாலுமே
அதில் தெர்மல் பேஸ்ட் ட்ரையாக தான் இருக்குது, அவ்வளோ சீப்பான தெர்மல் பேஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் அதோட கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ரேமை ரிமூவ் பண்ணியிருந்தேன் டிஸ்டர்பாக இருக்குன்னு, ஸோ அதையுமே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ரேமையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஹீட் பைப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஃபேன்ஸையுமே இன்ஸ்டால் பண்ணி கனெக்ஷனுமே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரேமையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ரேமை தான் டிஸ்டர்ப் ஆச்சு ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதோட பேட்டரியில் கனெக்ஷனையுமே கொடுத்துடலாம். ஸோ இப்போ தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவே இந்த சீப்பான தெர்மல் பேஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, அப்புறமா தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இந்த சீப்பான தெர்மல் பேஸ்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆசூஸ் ஆப்பில் மறுபடியும் அதே மாதிரி தான் 66 டிகிரியில் இருக்குது மேக்ஸிமமாக. ஸோ இது 68 போகுது, மேபி 70 கூட போகும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே சிச்சுவேஷன் தான், ஓபிஎஸ் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் 70க்கு மேலே போயிட்டு வந்துருச்சு. ஸோ நாம் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ அதே வேளையில் இங்கே கிராஃபிக்ஸ் கார்டோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக இருக்குது, ஆனால் CPU டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபேன்ஸுமே கொஞ்சம் லவுடாக ரன் ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ CPU ஐடி ஓப்பன் பண்ணி CPU-வை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டே இது 90 டிகிரி கிட்டே எல்லாம் போச்சு, 90, 95. ஸோ இங்கே நான் இப்போ டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் கொடுத்து அதே சிச்சுவேஷன் தான், 95 போயிடுச்சு, 96 ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் சீப் தெர்மல் பேஸ்ட்டை யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 95, 96 போயிடுச்சு. ஸோ 100 போயிடுச்சுன்னா ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அதே சிச்சுவேஷன் தான், நான் தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே சிச்சுவேஷன் தான், இங்கே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஸோ இதனால தான் சீப் தெர்மல் பேஸ்ட்டை யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிராஃபிக்ஸ் கார்டில் அந்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதுக்கு முன்னாடியுமே. ஸோ இருந்தாலுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு, மேபி ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ நான் இப்போ ஃபீலிங் மார்க் ரன் பண்ணேன். ஸோ இங்கே கிராஃபிக்ஸ் கார்டோட டெம்பரேச்சர் 61 போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதே சிச்சுவேஷன் தான், பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. கிராஃபிக்ஸ் கார்ட்லையுமே 63 போகுது. ஆனால் இந்த வாட்டி கிராஃபிக்ஸ் கார்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்கள், ஒவ்வொரு செகண்டுக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 65 வந்துடுச்சு, 66 போகுது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் கார்டில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் போகுதுன்னு. ஸோ இங்கே இப்போவுமே இதுக்கு முன்னாடி இருந்த அதே சிச்சுவேஷன் தான், 68 டிகிரி கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு போயிடுச்சு, 70 போய்டுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சிபியூவில் அதே மாதிரி 85 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இதே சிச்சுவேஷனில் இருந்தது, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இதனால தான் சீப் தெர்மல் பேஸ்ட்டை யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் சீப் தெர்மல் பேஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரமே நான் டாப் 5ல் இருக்க ஒரு நல்ல தெர்மல் பேஸ்ட்டாக வாங்கி இதே லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.